அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட அவர் மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லாம். அதே நேரத்தில் அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய வெள்ளூர் சபையினுடைய அன்பின் வாழ்த்துக்கள், சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்களும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்ம ஒவ்வொரு இந்த வாரம் முழுக்க என்ன பார்த்துட்ருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாம் அதை சார்ந்த பாடங்களை நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஏப்ரல் 21 வரைக்கும் நம்முடைய சிந்தை எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றியும் அவர் மேல் வீட்டு அறையில் சீஷல் கொடுத்துட்டு அந்த ஒரு அப்பம் திராட்சரசம் அந்த நினைவு கூறுதலை பற்றின பாடங்கள் நம்ம பார்த்துட்ருப்போம். அதன் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். இது பிரதர் பால் மாலி அவர்கள் கொடுத்த ஒரு டிஸ்கோஸுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணுறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஜீசஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட். ஜீசஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் இது தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய இறுதி விருப்பமும் மரண சாசனமும். இயேசு கிறிஸ்துனுடைய இறுதி விருப்பமும் மரண சாசனம் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம பண்ணால் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விருப்பம், இறுதியான ஒரு விருப்பம் இருந்துச்சா இல்லைங்களா? என்ன விருப்பம் இருந்துச்சு? வெரி குட். தேவோட சித்தம் செய்யுதுன்றது அவருக்கு விருப்பமாக இருந்துச்சு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்பாவோட சித்தம் செய்கிறது அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்போ பேப்டிசம் எடுக்க ஆரம்பித்தார் அப்பொழுது தேவோட சித்தத்தை நிறைவேற்றது அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே நம்ம பாடத்தில் பார்க்குறோம், இறுதியான ஒரு விருப்பம் இருந்துச்சு. அது என்ன விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பொதுவாகவே இந்த உலகத்தில் சாகக்கூடிய ஒரு டைமிங்கில் ஒரு தகப்பன் இல்லை ஒரு மனுஷன் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கடைசியாக ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன் பிள்ளைகளுக்கோ ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட அந்த விருப்பத்தை தெரிவிப்பாங்க. அது சிலது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வில் அப்படின்னு சொல்லுவாங்க. வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மரண சாசனம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய கடைசியான ஒரு விருப்பத்தை உயிலாக என்ன பண்ணுவான்னு எழுதி வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருக்காருன்னா, ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து யாருக்கு போய் சேரணுன்றத அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பார். என்னுடைய விருப்பம் இந்த ஒரு சொத்து இவங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் போய் சேரணும் அப்படின்னு அந்த ஒரு உயில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி பொதுவாகவே இந்த உலகத்தில் அவங்களுக்குரிய ஒரு சொத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிலாக எழுதி வச்சுட்டு, இந்த சொத்தை நீங்கள் என்ன பண்ணி இங்கே அனுபவிச்சிங்க, இது வேறு யாருக்கும் இது சொத்து உரியது இல்லைன்றதை நம்ம சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தில் பிதாவாகிய தேவனோட சித்தம் செய்கிறது நம்முடைய ஆண்டவர் விருப்பமாக இருந்துச்சு. அதை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி விருப்பம் இருந்துச்சு, அது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போகிறார். அப்படின்னா இந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி விருப்பம் இருந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்டால், கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா இறுதியான ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக போகிறார், அவர் சாக போகிறார். செத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண மாட்டார்னு இருக்க மாட்டார். அப்படி சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய இருதயத்தில் அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா சொல்லணும்னு விரும்புகிறார். அது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் அவருக்குரியவர்களுக்கு போய் சேரணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தாரா, சொத்து ஏதாச்சும் வச்சுருந்தாரா? ஏதாச்சும் பணம் இல்லை கோடிக்கணக்கான ஒரு இடம் பிளாட் வாங்கி சொத்து ஏதாவது வச்சுருந்தார் மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு அந்த மாதிரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வைக்கல. அதை நிச்சயமாக முக்கியமான கேள்வி என்னவென்றால், அவர் விட்டு செல்வதற்கு ஏதான சொத்துக்கள் உள்ளதா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சா? இல்லை. அப்படின்னா இல்லை, நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஒரே ஒரு சொத்து இருந்துச்சு. கடைசி அந்த பூமியை விட்டு போகும்போது என்ன சொத்து இருந்துச்சு அவர்கிட்ட? அவருக்குன்னு இருந்த ஒரே சொத்து தான். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து என்னவா இருக்கும்? அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து வீடு இல்லை. அது தேவன்கிட்ட கொடுக்குற சொத்து. ஆக்சுவலாக இங்கே வேற யார்கிட்ட கொடுக்க போகிறார் சொத்தை? சமாதானம் இல்லை. ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து லிட்ரலாக கேட்குறேன், லிட்ரலாக இப்போது அப்பா பிளாட்டோ இல்லை பணமோ இல்லை வீடோ ஏதாவது கொடுத்துட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி விட்டுட்டு போவாருங்களே கடைசியாக போகும்போது, அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துலேருந்து இருந்த ஒரே ஒரு சொத்து
அவர் போட்டிருந்த அங்கி. வேறு எதுவும் இல்லை அவர்கிட்ட. கடைசி அந்த உலகத்தில் அவருடைய கோர்ஸ் முடிக்கும்போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணிஞ்சிருந்த அந்த அங்கி அது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா, இந்த அண்ட சராசத்தையே படைச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உருவாக்கி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரே ஒரு அங்கி தான் இருந்துச்சு கடைசி அந்த பூமியில் சாகிறதுக்கு முன்னாடி. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவர் பிறக்கும்போது எப்படி இருந்துச்சு அவர் லைஃப்? பிறந்தார் இல்லைங்களா? பிறந்தோடனே ஃபஸ்ட்டு நம்முடைய ஆண்டவரை எங்கே படுக்க வச்சாங்க? எப்படி படுக்க வச்சுருந்துருப்பாங்க? ஒரு மேங்கர், கரெக்டாக இல்லைங்களா? அந்த ஒரு தொட்டி நம்முடைய ஆண்டவர் அப்படி படுக்க வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த 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 குழந்தை ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னு இருக்கிற பாடி, அந்த குழந்தை ஸ்கின்னு அது அப்படியே நம்முடைய ஆண்டவரை படுக்க வைக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அந்த ஒரு பாடி மேலே ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக இருந்திருக்குமா அந்த பெட்டு? அது பிரதர் சொல்கிறாரு, நம்ம சில நேரத்தில் சில ஹோட்டலுக்கு போயிட்டு புக் பண்ணிட்டு போகும்போது அந்த பெட்டை கொஞ்சம் டச் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சில பேர் முறுமுறுக்க ஆரம்பிச்சு, என்ன 3 ஸ்டார் ஹோட்டலுன்றாங்க, 5 ஸ்டார் ஹோட்டலுன்றாங்க, நம்ம புக் பண்ண இந்த பெட் என்ன பண்ண மாட்டேங்க, ரொம்ப சாஃப்டாக இல்லையே. நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முறுமுறுப்போம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சுப்போம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படுக்க வச்சு அந்த இடமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான ஒரு இடம், ரொம்ப சாதாரண ஒரு இடத்துல பிறந்திருக்கிறார். யூனிவர்ஸை படைச்சவர், அண்ட சராசத்தை அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய வேலையை செய்யறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தேவன் சூஸ் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பிளேஸ், ரொம்ப எளிமையான ஒரு பிளேஸு. ஆனால் இப்போ ஏற்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரே ஒரு அங்கி தான் இருந்திருக்குன்னா அந்த ஒரே அங்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை என்ன பண்ணுது, கொடுக்குது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் ஒரே ஒரு அங்கி இருந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஊழியத்தை முடிச்சுட்டு அவருக்குன்னு ஒரு பீரோ ஒன்று இருக்கும். அந்த பீரோவில் திறந்து பார்த்தா எத்தனை ட்ரெஸ் தான் இருக்கும்? அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த பீரோ திறந்து பார்த்தா எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு கேட்குறேன். ஆக்சுவலி ட்ரெஸ்ஸஸே நம்முடைய ஆண்டவருக்கு அவ்வளோ என்ன பண்ணலாம் இல்லை. அந்த ஆக்சுவலாக வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்து நாட்களில் ஒரு ஸ்திரீ கொடுத்த ஒரே ஒரு அங்கி தான் வச்சுருப்பார். அது வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுமையாக தையல் பண்ணப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாச்சும் மாற்றிக்கிறதுக்கு 1 or 2 ட்ரெஸ் தான் வச்சுருந்து பார்த்தா வர, பட் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா இருந்திருக்காது. நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம வீட்டில் அப்படி பீரோ ஓப்பன் பண்ணால் ட்ரெஸ் என்ன ஆகும்? கொட்டும். அதை அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இன்னொரு பீரோ வாங்குவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எது மட்டும் தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அங்கி அப்படி தான் நம்முடைய ஆண்டவர் வச்சுருந்தார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏன் ஒரே ஒரு அங்கி மட்டும் அவர் வச்சுருந்தார்? அந்தளவுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு லைஃப் வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களை ஈர்க்க தான் விரும்பினாரா தவிர, எப்படி ஈர்க்க விரும்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு ஈர்க்க விரும்பலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜனங்களை வழிநடத்த விரும்பினார். அவர் ஜனங்களுக்காகவே விஷயங்கள் செய்ய விரும்பினார். அவர்களுக்கு அநேக ஆடைகளை என்ன பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையினால் அவருடைய ஊழியத்தினால ஜனங்களை ஈர்க்க விரும்புறதுக்கு முயற்சி பண்ண நம்முடைய ஆண்டவருக்கு எது அவசியமாக இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா இப்படி வாழ்ந்த நம்முடைய ஆண்டவராக தான் he want to impress people, he want to lead people, he want to do things for people, he don't need more clothes then. அப்படின்னா அவருக்கு என்ன தேவைப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஆடைகள் தேவையில்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஃபைனலாக என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா லாட் போட்டு எடுத்துட்டான். அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அது என்ன பண்ணிச்சு, போயிடுச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த ரோமன் சோல்ஜர்ஸு நம்முடைய ஆண்டவருடைய இந்த அங்கியை என்ன பண்ணுறாங்க பார்த்து சீட்டு போட்டு எடுத்துட்டாங்க. அந்த சம்பவம் நம்முடைய ஆண்டவர் கண்ணு முன்னாடி நடக்குது. ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம், அந்த சம்பவம் நம்முடைய ஆண்டவர் மறிச்சிட்டோன்னு நடந்திருக்கும் இல்லையா சினாரியோ. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பூமி பிளந்துச்சு, பூமி அதிர்ந்துச்சு, அப்படியே ஃபுல் இருட்டாயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வஸ்திரம் தேவாலயத்தின் திரைச்சில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2ஆக கிழியுது. இந்த சம்பவங்களால் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் பார்க்கும்போது நடக்கும்போது
அந்த அங்கேயே கையில் வச்சுருந்துருப்பார் இல்லையா, நம்முடைய ஆண்டோட பொருட்களை கையில் வச்சுருந்துப்பாங்க இல்லையா அந்த ரோமன் சோல்ஜர்ஸ், எப்படி பார்த்துருப்பாங்க அதை? மறிச்சவர் சாதாரணவர் இல்லை. அங்கே இருக்கிற ஒரு 100க்கு அதிபர் சொல்வார், இவர் யார் தான் இவர்? உண்மையிலே ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து தான். பேதுரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை உண்மையிலே ஒரு தேவனுடைய குமாரன் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா உறுதி செய்வார். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டோடைய வாழ்க்கை நம்ம இருந்துச்சு. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50லேருந்து 54 வரைக்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியின் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது. நித்திரையடைந்த அநேக பரிசுத்த ஆவிகளுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திற்கு பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி தரிசனத்தையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது நடந்த சம்பவம் உண்மையிலேயே ஒரு தேவனுடைய குமாரன்றதை நிரூபிக்கிற அளவுக்கு நம்ம இருந்துச்சு நான் பார்க்குறோம். அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வஸ்திரம் அந்த புறஜாதியாக இருக்கிற அந்த ரோமன் சோல்ஜர் கைக்கு போச்சு இல்லைங்களா? அப்படின்னா அந்த ஒரு வஸ்திரம், அந்த ட்ரெஸ்ஸு ரோமன் சோல்ஜருக்கு போன மாதிரி இன்றைக்கி கிறிஸ்துனுடைய ட்ரெஸ்ஸு புறஜாதியாக இருக்கிற என்கிட்ட வந்திருக்கு, புறஜாதியாக இருக்கிற உங்ககிட்ட வந்திருக்குது. எத்தனை பேர் அதை வாங்கியிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அண்ட சராசங்களை படைச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சொத்தை இன்னும் கொடுத்துட்டு போனார். அந்த கொடுத்துட்டு போன அந்த ட்ரெஸ்ஸை நீங்களும் நானும் ஷேர் வாங்கியிருக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சு இந்த ட்ரெஸ்ஸு என்ன கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிரதர்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒயிட் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா எதை அடையாளப்படுத்துது? பரிசுத்தத்தை, ரைட்டியஸ்னஸ், நீதியின் வஸ்திரம் நான் அடையாளப்படுது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதியாக இருக்கிற நமக்கு ஒரு நீதியின் வஸ்திரத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துடைய அடிச்சுவடில் பின்பற்றதுக்காக அவருடைய வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷேராக வாங்கியிருக்கிறோம். நீதிமான் ஆக்கப்பட்டு அந்த நீதிமான் ஆக்கப்பட்டதன் மூலமாக என்ன ஆகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துக்குரியவரெல்லாம் நம்ம என்ன பண்ண மாற ஆரம்பிக்கிறோம். அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அடுத்தது நமக்கு இப்படி இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட நம்மக்கிட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இறுதி விருப்பம், யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய வஸ்திரத்தை வாங்கியிருக்கிறோமோ, அந்த வஸ்திரத்தை போட்டுருக்கிறோமோ, அவங்கக்கிட்ட நம்முடைய ஆண்டவர் கேட்கக்கூடிய இறுதியான விருப்பம் என்னென்னா அந்த விருப்பத்தை நீங்களும் நானும் செஞ்சாகணும். அப்படின்னா அவருடைய சரீரங்கம் சொல்லிட்டா, அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டா, உண்மையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்பிட்ட அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு சாகத்துக்கு முன்னாடி அவருடைய விருப்பம் இருந்துச்சு. எத்தனை விருப்பம் பார்த்தீங்கன்னா 3 விருப்பம். அந்த ஒரு 3 விருப்பத்தை சாகத்துக்கு முன்னாடி தன் சீஷல் சொல்லிட்டு, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க, இதை செஞ்சால் போதும், இது என்னுடைய விருப்பமாக இருக்குது, இதை செஞ்சால் நீங்கள் என்னுடைய சரீர அங்கமாக நீங்கள் மாறலாம். அப்படி நம்முடைய ஆண்டவர் 3 விருப்பத்தை அவருடைய சீஷல்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் லாஸ்ட் வில். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு மேல் வீட்டாரில் சொல்லும்போது கடைசியாக சாகத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஃபீல் பண்ணி, எவ்வளோ மன உருக்கத்தோட, எவ்வளோ ஏக்கத்தோடு அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஆனால் அது யாருக்கு புரியாமல் இருந்துச்சு ஆரம்பத்தில்? சீஷலுக்கு அது புரியல. ஆனால் சீஷலுக்கு புரியலன்னா கூட சொல்ல வேண்டிய விருப்பத்தை அவர் என்ன பண்ண சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவருடைய அடிச்சூரில் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே அவருடைய விருப்பம் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த விருப்பத்தை நீங்கள் நான் என்ன பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீராங்கமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டு போன 3 விருப்பம், அதான் லாஸ்ட் வில். உடனே நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே ஒரு கடைசியான விருப்பம், அது என் உயிரே போனாலும் அவருடைய விருப்பத்தில் என்ன பண்ணுறேன், நிறைவேற்றி முடிக்கிறேன். சில நேரத்தில் சில பேரண்ட்ஸ்னால் சொல்லிட்டு போனோம் அவங்க பிள்ளைகளுக்கு சாகிறதுக்கு முன்னாடி, கண்டிப்பாக நீ எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க, நீ எப்படியாச்சும் கலெக்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னுடைய ஆசை நீ பெரிய ஒரு டாக்டர் ஆகணும் என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கடைசியில் செத்துட்டு உடனே அந்த பையன் எதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோடைய கடைசி விருப்பம் இது,
நான் உயிரே போனாலும் அவருடைய விருப்பத்தை நான் செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி செஞ்சுட்டு டாக்டர் ஆகிட்டு அந்த சீட்டில் போய் உட்காரும்போது எதை ஞாபகம் நினச்சி பார்ப்பான், எங்கள் அப்பாவுடைய விருப்பத்தை நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? எவ்வளோ திருப்தி இருக்கும். இதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாகிறதுக்கு முன்னாடி மேல் விட்டாரையில் சொல்லிட்டு போன 3 விருப்பம் இருக்குது. அந்த 3 விருப்பத்தை அவருடைய அடிச்சொல்ல பின்பற்றக்கூடிய நம்ம இருக்கிறோன்னா கண்டிப்பாக அவருடைய விருப்பத்தை செஞ்சு முடித்தா மட்டும்தான் அவரோடு கூட எங்கே போய் உட்கார முடியும், சிங்காசனம் உட்கார முடியும். அப்படின்னா முதல் விருப்பம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன? ஃபஸ்ட்டு விருப்பம், அவருடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் ஒன் அனதர்ஸ் ஃபீட், ஒருவரை கால்களை என்ன பண்ணுங்க, கழுவுங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டனால் நீங்கள் ஒருவனுடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சீஷர்கள்கிட்ட ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்கள் கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்கள் ஒருவர் என்ன பண்ணுவாங்க, கழுவு. இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய லாஸ்ட் வில், அப்படி லாஸ்ட் விருப்பம், ஃபஸ்ட்டு விஷயம். அப்படின்னு என்ன எதிர்பார்க்குற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஒருத்தர் இன்னொருத்தருடைய காலை கழுவணும் அப்படின்றத நம்ம ரொம்ப இருக்கிறார். அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டு மட்டும் போல என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, செஞ்சு காமிச்சிட்டு போகிறாரு. அப்படி என்ன எப்படி செஞ்சு காமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த ஒருத்தரோட காலை கழுவுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்திரிச்சு தன்னுடைய இடுப்பில் என்ன கட்டுறாரு பார்த்தீங்கன்னா, கச்சையை கட்டுறாரு. கச்சை கட்டி பாத்திரத்தில் தண்ணி எடுக்கிறாரு. எடுத்து உக்காண்டிருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு சீஷர்களும், போயிட்டு என்ன பண்ணியிருக்கணும், அவர் உக்காந்துட்டு வாங்க காலை காட்டுங்க நான் கழுவுன்னு சொல்லியிருப்பாரா? என்ன பண்ணியிருப்பாரு, உக்காண்டிருக்கிற சீஷர்கிட்ட நேராக எடுத்துன்னு போயிட்டு அவனுடைய பாதத்துக்குள்ள உட்காந்து முட்டி போட்டு அவனுடைய காலை எடுத்துன்னு பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருக்கணும். இது எப்படி இருந்திருக்கும் அந்த சினாரியோ அந்த மேல் வீட்டறையில்? ஒவ்வொருத்தருடைய காலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கழுவுறாருன்னா அது சீஷனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஒரு சினாரியா வந்திருக்கும், சூழ்நிலை வந்திருக்கும். யார் அதான் சொல்கிறார், போதகரும் குருன்னு நினச்சிட்டுக்கிற நானே உங்களுடைய காலை கழுவுறேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பெண்ட் பண்ணி முட்டி போட்டு சகோதரிய காலை கழுவுன்னு மட்டும் பார்த்துக்கன்னு சொல்கிறார். அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவர் அப்படி கழுவ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேதுருக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. பேதுருக்கிட்ட பிடிச்சி காலை பிடிச்சி நம்முடைய ஆண்டவர் கழுவத்துக்கு காலை எடுத்து கழுவ ஆரம்பிக்கும் போது உடனே பேதுரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, காலை கழுவாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுற சொல்கிறாரு. இப்படி கழுவாதீங்கன்னு பேதுரு சொன்னது உடனே நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. அன்புக்குரிய சகோதரர், ரொம்ப சீரியஸான பாயிண்ட் சொல்கிறாரு, ரொம்ப சீரியஸான பாயிண்ட் நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறாரு. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் காலுக்கு என்ன பண்ண வேண்டாம். இப்போ இயேசு போய் காலை பிடிக்கும்போது பேதுரு சொல்கிறார், வேணாம் ஆண்டவரே என் காலை என்ன பண்ண நீ கழுவாதீங்க அப்படின்றார். நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிறார், ஒரு நான் கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. இந்த மாதிரி நீங்களும் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரருடைய பாதங்களை கழுவவில்லை என்றால் என்னிடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை, ஷேர் இல்லை அப்படின்ட்டார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு சரீர அங்கத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கம் ஆகணும்னா, ஒரு ஷேர் ஆகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த ஒரு விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றி ஆகணும். அப்படின்னா எப்படி நாம் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரருடைய பாதங்களை கழுவுறது? அப்படி கழுவலைன்னு வச்சுக்கோங்க, நாம் யாராக மாற முடியாது. கழுவலைன்னா நோ சான்ஸ், நம்ம யாருடைய சரீர அங்கமாக மாற முடியாது. கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு காரியத்தை கேர்லெஸ்ஸாக நினச்சிட்டா கூட, அந்த வாய்ப்பை அந்த சூழ்நிலைகளை நம்ம கேர்லெஸ்ஸாக நினச்சிட்டா கூட கிறிஸ்துடைய சரீரங்கத்தில் அங்கமாக முடியாது. ஏன்னா தெளிவாக சொல்லிட்டார் கிறிஸ்து, இந்த பாதத்தை கழுவுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கலன்னா நீங்கள் என்கிட்ட என்ன இல்லை, நோ பார்ட்.
வாய்ப்பு இல்லை, என் கூட இருக்க இந்த சரீர அங்கமாக மாறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, நம்ம செய்யலைன்னா நம்ம கிறிஸ்துவின் சபையை என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி போய் பாதத்தை கழுவலாம்? நம்ம ஜஸ்ட் நம்முடைய ஆண்டவர் செஞ்சு காமிச்சார். அந்த மாதிரி லிட்டலாக செய்ய சொல்கிறார் நம்மளை, ஒருத்தருடைய பாதத்தை கழுவுங்க அப்படின்ட்டு. நோ, நம்முடைய ஆண்டவர் என்ன மனநிலையோடு கழுவினார், அந்த மாதிரி நம்ம உடன் சகோதரருடைய கால்களை கழுவணும். அப்படி கால்களை கழுவுறது அப்படின்றது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லெட்டெல்லாம் அங்கே செய்ய ஆரம்பித்தார். அவர் செய்யும்போது எந்த மனநிலையில் செஞ்சாரோ அந்த மாதிரி நீங்களும் நானும் பாதத்தை கழுவும்போது செய்யணும். அப்படின்னா எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் சீஷருடைய பாதத்தை கழுவினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருடைய பாதத்தை பிடிக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாதா? பேதுரு மறுதளிப்பாருன்னு 3 times நீ யாருன்னே தெரியாத ஆண்டவர்ன்னு சொல்லுவார்னு தெரியும். யாருக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசு. தெரிஞ்சும் பேதுனுடைய காலை எடுத்து தண்ணியை ஊற்றி கழுவிட்டு துடைக்கிறாருன்னா, மறுதளிக்கக்கூடியவங்களுடைய பாதத்தை கழுவணுன்றதை நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறார். அப்படின்னா சபையாக போகக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு மனநிலை எப்பவுமே இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அடுத்தது பேதுருடைய காலை கழுவும்போது கண்டிப்பாக ஒரு மைண்ட்லாம் வந்திருக்கும், இந்த தாட் யோசிச்சிருப்பார். பேதுரு என்ன பண்ணுவார், நம்மளை மறுதளிப்பான்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சவருடைய பாதத்தை பண்ண பார்த்தீங்கன்னா கழுவி இருக்கிறாரு. அதே மாதிரி யோவானும் யாக்கோபும், யோவான் யாக்கோபு அவங்களுடைய பாதத்தை நம்முடைய ஆண்டவர் கையில் எடுத்து கழுவ ஆரம்பிச்சுப்பார் இல்லையா? கழுவ ஆரம்பிக்கும் போதே நம்முடைய ஆண்டவருடைய மைண்டில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் இருந்துச்சு. என்ன மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடான மைண்ட். என்ன ப்ரைடான மைண்ட்னா, நம்முடைய ஆண்டவருடைய ரைட் சீட்டில் லெஃப்ட் சீட்டில் யார் உக்காரணும், நம்ம தான் உக்காரணுன்ற ஒரு மைண்ட் என்ன பண்ணுச்சுன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனநிலை இவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய பாதத்தை எடுத்து கழுவுறாரு. அடுத்தது இவங்களுடைய பாதத்தை கழுவிட்டு அடுத்தது போகிறாரு. போனால் யார் உக்காண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு யார் உக்காண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தோமா. அவருடைய பாதத்தை எடுத்து கழுவ ஆரம்பிக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு மைண்டில் வந்திருக்கும், தாமஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, சந்தேகப்படுவீங்க, டவுட் வரும் எங்கள் மேலே. ஆனால் என்னை சந்தேகப்படக்கூடிய உங்களுடைய காலை நான் என்ன பண்ணுறேன், கழுவுறேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு தாமஸ்னுடைய காலை என்ன பண்ணுறாரு, எடுத்து கழுவுறார். அடுத்தது போகிறாரு, யார் உக்காண்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜூதாஸ். நம்முடைய ஆண்டவராக இயேசு நல்லா தெரியும், என்னுடைய பிராண சிநேகிதன், என் கூட அப்பம் சாப்பிட்டவர் எனக்கு விரோதமாக எனக்கு துரோகம் பண்ணுவார், என்னை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுப்பார், அதுவும் முத்தத்தினால காட்டி கொடுப்பார். நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு தெரிஞ்சும் போயிட்டு யாருடைய காலை எடுத்து வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூதாஸுடைய காலை எடுத்து எல்லாருடைய பாதத்தை எப்படி கழுவுறாரோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜூதாஸுடைய காலை எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், இந்த இடத்துல கழுவும் போது ஜூதாஸ் என்ன எக்ஸ்ட்ரீம் போவார்னு இயேசு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். தெரிஞ்சும் சத்துருக்களையும் சிநேகிக்கணும் சொன்னாரா இல்லைங்களா? பேசின வார்த்தையோடு முடியல நம்முடைய ஆண்டவரது கிரியையில் எப்படி காமிக்கிறார் பார்த்தீங்கன்னா, சத்துருக்களையும் சிநேகிக்கின்ற அந்த மனநிலையில் போயிட்டு எக்ஸ்ட்ரீமான ஸ்டாண்டர்டில் போய் நிற்கிறார் நம்முடைய ஆண்டவர். எப்படி நிற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் மனத்தாழ்மை காமிச்சு அங்கே நிற்கிறார் ஹை ஸ்டாண்டர்டில். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் அந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறந்திருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜூதாஸை பற்றி சொல்லும்போது அவன் பிறவாதிருந்தானால் நலமாக இருக்கும் அப்படின்னா, அவன் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா ஜூதாஸுடைய லைஃப்னாக போகுது, ஒரு மோசமான ஒரு முடிவுக்குள்ளே போகுது. இந்த மாதிரி முடிவுக்கு போகிறாருன்னு தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசு அவர் ஊழியத்த நாட்களில் ஜூதாஸை பற்றி சொல்லும்போது உங்களுக்குள்ளும் ஒருவன் யாராக இருக்கிறாரு, பிசாசா இருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கடைசி ப்ரேயர் பண்ணும்போது சொல்கிறாரு, தேவனே நீங்கள் எனக்கு கொடுத்த சகோதரர்கள் என்ன பண்ணிட்டு வந்தேன், காத்து கொண்டு வந்தேன், கேட்டின் மகன் கெட்டு போனான் அல்லாமல் ஒரு என்ன பண்ணல, கெட்டு போல. நம்முடைய ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஜூதாஸ் ஒரு டெவில், அவனுக்குள்ளே யார் வந்துட்டாரு, சாத்தான் உள்ளே வந்துட்டார்.
சாத்தான் உள்ளே வந்து கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு தெரியும், அவர் ஒரு டெவில்னு தெரியும், பிசாசாக இருக்கிறான்னு தெரியும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மைண்டில் தெளிவாக தெரிஞ்சிச்சு ஜூதாஸ் ஒரு டெவிலாக இருக்கிறாருன்னு. இருந்துட்டாலும் முட்டி போட்டு அவருடைய காலை எடுத்து ஜூதாஸனுடைய காலை என்ன பண்ண வாஷ் பண்ணுறார். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரின்சிபிள் ஆஃப் லவ்விங் யுவர் எனிமீஸ், சத்துருக்களை சிநேகிக்கூடிய அந்த ஒரு பிரின்சிப்பிளை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னுடைய கேரக்டரை காமிச்சிருக்கிறார், எந்த அளவுக்கு மனத்தாழ்மை காமிச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி கழுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே ஜான் எனக்கு ரொம்ப லவ்வபுளான பர்சன், லவ்வபுளான பர்சன் அப்படின்றதுக்காக அவருக்கு பாதத்தை கழுவினாரா? இல்லை. அவருக்கு பிடிச்சவர் அப்படின்றதுக்காக கழுவினாரா? இல்லை. அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட் பண்ணவங்க, மறுதளிச்சவங்க, அதுக்கப்புறமா மேட்டி வேலை சுற்றிட்டு இருந்தவங்க, அங்கே பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 பேரில் நம்மளை யார் பெரிய ஆள்? அந்த அளவுக்கு மண்ணில் இருக்கிறவங்க மத்தியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மைண்டில் யார் யார் என்னென்ன மண்ணில் இருக்கிறாங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான மைண்டில் இருக்கிறாங்க, எவ்வளோ பாவமான விஷயத்தில் இருக்காங்க, எந்த அளவுக்கு ஈவலாக இருக்கிறாங்க தெரிஞ்சும் அது எதையும் இயேசு கிறிஸ்து அந்த பாதத்தை கழுவத்துக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாதிக்கலை. அவருடைய வேலை மனத்தாழ்மையோட, அவங்க எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க எவ்வளோ மோசமான கேரக்டர் காமிச்சாலும் பரவாயில்ல, அவங்க எவ்வளோ பேடான குணலட்சணத்தை காமிச்சாலும் பரவாயில்ல, நான் அவங்களுடைய பாதத்தை என்ன பண்ணுறேன்? கழுவுறேன். சத்ருவாக வந்து நின்னா கூட அந்த சத்துனுடைய பாதத்தை கழுவுற அளவுக்கு கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மண்ணில் என்ன பண்ணிச்சுன்னா இருந்துச்சு. அப்படின்னா இதே ஒரு மண்ணில் யார்கிட்ட இருக்கணும்? இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல வர்றார். அவருடைய லாஸ்ட் வில், நீங்களும் நானும் சகோதரருடைய பாதத்தை கழுவுறோம் அப்படின்னா என்ன மனநிலையோடு கழுவுறோம்? நான் இவருக்கு இப்படி கழுவுனா அவர் நம்ம கழுவுவார். கழுவுறது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர், அவங்க செய்யக்கூடிய ஊழியம் நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி 1 by 1. அப்படின்னா நம்ம எப்படி கழுவக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சால் அவங்க நமக்கு செய்வாங்கன்ற மனநிலையோடு செய்கிறது வேஸ்ட்டு. நம்ம யாருடைய பாதத்தை கழுவுறோமோ அதே பாதம் நாளைக்கு நம்மளை என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எட்டி உதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அந்த பாதத்தை எடுத்து கழுவுற அளவுக்கு யாருடைய மனநிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மனநிலை. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கழுவுனா மட்டும்தான் நம்ம யாருடைய சரீர அங்கமாக மாற முடியும், யாருடைய சரீரத்தில் போய் பார்ட் ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துனுடைய சரீராங்கத்தில் பாகத்தில் ஒரு அங்கமாக முடியும் தர்ற நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ஒருவேளை இந்த மாதிரி கழுவலைன்னா நீங்கள் என்கிட்ட என்ன இல்லை, பங்கு இல்லை. இந்த மனநிலை இல்லாமல் கழுவுனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்கிட்ட என்ன இல்லை, பங்கு இல்லை. அப்படின்னா எதை வச்சு கழுவணும்? இப்போ இதே மாதிரி நம் உடன் சகோதர பாதத்தை கழுவணும். எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன மனநிலையில் பண்ணாரோ இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். யார் அந்த உடன் சகோதர சகோதரிகள்? உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, இன்னும் வருவாங்க இல்லையா? எல்லா சகோதர சகோதரிகளும் நம்ம உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். இப்போ நீங்களும் நான் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே யார் மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மாதிரி இருக்கணும். நான் கிறிஸ்துவாக இருந்தால் எப்படி கிறிஸ்து சீஷருடைய பாதத்தை கழுவினாரோ அந்த மாதிரி நான் கழுவுறேன். அந்த கழுவுதுன்றது லிட்டரலாக இல்லை, அது செய்யக்கூடிய ஊழியம். அப்படி எந்த மாதிரி சகோதரர்கள் ஊழியம் பண்ணலாம் அப்படின்னா, எந்த மாதிரி சகோதரர் நமக்கு எப்படியாப்பட்டலாம் இருந்தாலும் சரி, நல்லா சத்தியத்தில் நமக்கு உதவி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா சத்தியத்தில் கூட ஓடுறவங்களா இருந்தாலும் சரி, சத்தியத்தில் ஓடிட்டு இருக்க நம்மளை விழ வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சத்தியத்தில் ஓடி இருக்க நமக்கு எதிரடியாக ஆப்போசிட்டாக தீமை பேசலாம் இருந்தாலும் சரி, எல்லாருடைய பாதத்தை கழுவுறதுக்கு, எல்லாருக்கும் ஊழியம் பண்ணுறதுக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மாதிரி நம்ம இருக்கணும். அப்படின்னா பாதத்தை கழுவுனா என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்படின்னா நாம் உடன் சகோதர சகோதரருடைய பாதத்தை கழுவுறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அது எந்த தண்ணியை வச்சு கழுவலான்னு பார்த்தீங்கன்னா லிட்ரல் தண்ணியை வச்சு கழுவ முடியாது, அது வேஸ்ட்டு. லிட்ரல் தண்ணியை வச்சுட்டு கழுவிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சில பேர் இது லிட்ரலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் நமக்கு தெரிஞ்சு இல்லை, பட் சில இடத்துல என்ன பண்ணுறான்னு பார்த்தா லிட்ரலாக கழுவணும்னு சொன்னாரன்னு சொல்கிறது கழுவிட்டு இருக்கிறாங்க. அப்படி கழுவுறதுனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? மனசுக்குள்ளார மைண்டுக்குள்ளே ஒரு கரப்ட் மைண்ட் வச்சுட்டு கூட என்ன பண்ணிட்டு போயிடலாம், காலை பிடிச்சி கழுவிட்டு போயிடலாம். ஜஸ்ட் ஃபார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்மாலிட்டிஸாக,
ஒரு சடங்கு மாதிரி பண்ணிட்டு போகலாமா தவிர, ஆனால் இயேசுக்கு சொன்ன தாற்பயம், அந்த தாற்பயத்தோட கழுவுறதுன்றது எப்படி கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரல் தண்ணியை வச்சு இல்லை, தண்ணி எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத், சத்தியம் என்கிற தண்ணி. இந்த தண்ணியை வச்சு சகோதரனுடைய பாதங்களை கழுவணுமா. எப்படி பிரதர் சகோதரனுக்கு பாதத்தை கழுவுறது? சிம்பிளாக சொல்லணும்னா, சத்தியத்தின் மூலமாக சகோதரர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியது தான் பாதத்தை கழுவுறது. கரெக்டாக இல்லைங்களா? அதை நம்ம வாசிக்கிறோம். யோவான் 7:37 பண்டிகையின் வாசிங்க சிஸ்டர். யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்படின்னா இங்க தண்ணி எதை சொல்றேன் பார்த்தா ட்ரூத் சொல்றாரு. அப்படின்னா சத்தியத்தின் மூலமா எப்படி உடன் சகோதரனுடைய பாதத்தை கழுவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரூத்தை வச்சு சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியத்தை தான் பாதத்தை கழுவுதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா எப்படி ஊழியம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உடன் சகோதரர்களுக்கு சத்தியத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஊழியத்தின் மூலமாக அவங்க எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு. நித்திய ஜீவன் மீன்ஸ் அந்த அழியாமை பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன ஊழியத்தை செய்ய முடியுமோ யாருக்கு? உடன் சகோதரர்களுக்கு. அந்த புது சிருஷ்டியை வளர்த்துக்கிறதுக்கு கூட சேர்ந்து ஆவிக்குரிய விதத்தில் சத்தியத்தின் மூலமாக என்னென்ன உதவிகள் நம்ம சகோதரர்கள் செய்ய முடியுமோ அந்த உதவியை அவங்க பெற்றுக்கொண்டு இம்மார்டாலிட்டிக்கு போகிறதுக்கு அந்த உதவி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இதுதான் நாம் உடன் சகோதரர் செய்யக்கூடிய பாதத்தை கழுவுறது. அப்படின்னா என்ன? ஏன்னா நம்ம எல்லாருமே ஞானம் எடுத்துருந்து நம்முடைய புது சிருஷ்டி எப்படி இருக்குது? புது சிருஷ்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருவாக உருவாயிருக்கு. இந்த கருவாக இருக்கிற அந்த புது சிருஷ்டியாக இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய வளர்ச்சி, அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருமே வளர்த்தெடுக்க தான் மிகப்பெரிய ஊழியமாக இருக்குது. இப்படி வளர்த்தெடுக்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தருமே இப்போ உடன் சகோதரிகள் ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செஞ்சு, சத்தியத்தின் மூலம் உதவி செஞ்சு இந்த புது சிருஷ்டி இன்னும் நல்லா வளர்த்தெடுத்து அந்த இம்மார்டாலிட்டிக்கு போகிறதுக்கு ஊழியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஊழியம் தான் பாதத்தை கழுவுறது. இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, சால்வேஷன், ரட்சிப்பு. ரட்சிக்கிறது எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சத்தியத்தின் மூலமாக நம்ம சகோதரர்களை ஹெல்ப் பண்ணி அவங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கான ஊழியத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செய்கிறோம். இது மிகப்பெரிய ஹெல்ப்பு, இது மிகப்பெரிய ஹெல்ப்பு. ஆனால் இந்த ஊழியத்தை செய்யும்போது நம்ம மைண்டில் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாராக இருக்கிறாரு? இவர் அந்த ஐக்கியத்தை சார்ந்தவர், இவர் இந்த ஐக்கியத்தை சார்ந்தவர், நான் இவருக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நான் பாதத்தை கழுவ மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது கிறிஸ்துவனுடைய சிந்தையா? சிந்தையில் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் பாதத்தை கழுவுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அழியாமையை பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன ஊழியத்தை நம்மளால் செய்ய முடியுமோ அது எந்த சகோதரனாக இருக்கட்டும் அவர்களுக்கு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக ரெடியாக இருக்கணும், எக்ஸ்ட்ரீமாக மனத்தாழ்மை காட்டணும், எக்ஸ்ட்ரீமாக இறங்கி வேலை செய்யணும். ஆனால் இந்த மாதிரி ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்கார் நம்மால். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை வாசிங்க. 1 பேதுரு 5:8 நம்ம நல்லா தெரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானை பற்றி சொல்லப்படுது. இந்த வரிகளை வாசிங்க சிஸ்டர், தமிழில் இருக்கிறது. 1 பேதுரு 5:8 நமக்குள் இருக்கும் இந்த புதிய வாழ்க்கையை பறிக்க கண்ணுக்கு தெரியாத சக்திகள் தயாராக உள்ளன. பார்த்தீங்களா? அப்போது இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த புதிய வாழ்க்கையை பறிக்க கண்ணுக்கு தெரியாத சக்திகள்லாம் பண்ணிருக்கு, தயாராக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு சாத்தான பண்ணிட்டு இருக்கிறான், செஞ்சுருக்கான். இப்போ நம்ம ஒருவேளை ஒரு சகோதரர்களுக்கு சத்தியத்தின் மூலமாக ஒரு ஊழியத்தை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி செய்ய போகும்போது டக்குன்னு மைண்ட்லாம் வரும், இவர் ஒழுங்காக சத்தியத்திலே ஒழுங்காக நடக்க மாட்டேறாரு, இவருக்கு போய் நம்ம போய் இந்த ஊழியத்தை வேறு பண்ணோமா அப்படின்ற மைண்ட் வந்துடும். அதே நேரத்தில் இவர் ஆல்ரெடி ஒருத்தரை போய் தீமையாக பேசினுக்கிறார், இவருக்கு வேறு போய் ஊழியம் பண்ணணுமா நம்ம அப்படின்னு என்ன பண்ணிடுவான் தெரியுங்களா? சாத்தான் அவனுடைய நெகட்டிவான விஷயத்தை நம்ம முன்னாடி வந்து காமிச்சிருவான். காமிச்சோன்னு நமக்கு என்ன மனசு வராதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் போய் இந்த ஊழியத்தை பண்ணணுமான்ற ஒரு மைண்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆனால் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை எடுத்துகிட்டு போய் ஊழியம் பண்ணுறதுன்றது, அந்த சத்தியத்தை சொல்லி ஒரு வேளை தீமை பேசினுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, நம்மளை பற்றி தீமை பேசினுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க,
அவங்ககிட்ட ட்ரூத்தை சொல்லி இந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, தீமையான விஷயத்த பேசாதீங்க பிரதர், இது சாத்தானுடைய டிவைஸு, கிறிஸ்துனுடைய விருப்பம் இது இல்லை, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு வேளை அந்த சகோதரன் அதை திருந்திட்டார்னு வச்சுக்கங்க, இதுதான் நீங்களும் நானும் அந்த சகோதரிய பாதத்தை என்ன பண்ணுறோம், கழுவுன்னு அர்த்தம். அப்படி கழுவ போகும்போது எப்படி கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹம்பிளாக போய் கழுவணும். அந்த ஹம்பிளாக போய் கழுவுறது அவரோட சேர்ந்து தீமை பேசிட்டு கழுவுறன்னு சொல்லி சொல்கிறதில்ல, அவர் பண்ணுறதை சுட்டி காமிக்கணும். ஆனால் அப்படி சுட்டி காமிக்கும்போது அவரை திருத்துற அளவுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யணும். ஆனால் சாத்தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சகோதரனுடைய பாதங்களை கழுவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன மைண்டு வர வைக்கணுமோ அந்த மைண்டு வர வச்சு சகோதர பாதத்தை கழுவ போன நம்மளை அதை கழுவாதபடிக்கு திருப்பி நம்ம அனுப்பி விட்டுருவோம். எப்பெல்லாம் இந்த மைண்டு வருதோ அப்போ தெளிவாக பண்ணலாம், நம்முடைய ஆண்டவராக இயேசு யாருடைய பாதத்தெல்லாம் கழுவினார், சத்ருனுடைய பாதத்தை கழுவி இருக்கிறாருன்னா நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் இன்னும் யாராக மாறல, சத்ருவெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் போகல. அப்படி போனால் கூட கழுவுற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும், மனநிலை இருக்கணும். அப்படின்னா எப்படியெல்லாம் பாதத்தை கழுவுறதான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி, உடன் சகோதரருக்காக ஊழியம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த உபசரிக்கணும், சூப்பர் உபசரிக்கணும் பார்த்தீங்களா, அது என்னதுங்க, அது ஒரு பாதத்தை கழுவுறது. அதே இதில் சகோதர சத்தியத்தை கேட்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போ கூட வாரம் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் சப்ஜெக்ட்ஸ் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய பாதத்தை கழுவுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை யார் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணணும். பாதத்தை கழுவுறதுக்கு ஒரு சில சகோதரர் ரெடியாக இருப்பாங்க, ஒரு சில சகோதரர்கள் பேதுரு மாதிரி ஏன் கல்லெல்லாம் என்ன பண்ணாதீங்க கழுவாதீங்கன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி கழுவுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமாக மாற முடியாது பிரதர். இதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒப்பு கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன், ஹம்பிள் அந்த ஊழியத்தை செய்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சகோதரர்களும் செய்யணும். அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டினா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எங்கேருந்து வரணும், ஜஸ்ட் ஃபார்முலா பண்ணிட்டு போயிடலாமா, ஜஸ்ட் பிரதர் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கூப்பிட்டு உபசரிக்கிறது கிறிஸ்துவனுடைய அங்கங்களை பாதம் கழுவுறதா? எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா, அது ஹார்ட்டில், இருதயத்தில் டீப்பாக அந்த லவ், அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு பாசம் நிறைஞ்சி கூப்பிட்டு அவனுடைய பாதத்தை கழுவுறோம் பார்த்தீங்களா. உபசரிக்கிறது சகோதரர்களை எதை அடையாளம் பார்த்தீங்கன்னா, பாதத்தை கழுவுறதுக்கு அடையாளம். கூப்பிட்டு சகோதரர்களை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் ஜூஸ், ஒரு கிளாஸ் ஒரு டீ, இந்த மாதிரி கூப்பிட்டு அந்த அன்பான இருதயத்தோடு செய்யக்கூடிய விஷயம். அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து, அவங்கள கூப்பிட்டு ஊழியத்தில் இன்னும் அதிகமாக அவங்களோட அன்பின் ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது, அதுதான் சகோதரருடைய பாதங்களுக்கு வருது. ஆனால் நம்ம எப்படி யூஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா, வெளியூர்ந்து வரக்கூடிய சகோதரர்கள் மட்டும் இந்த மாதிரி உபசரிப்போம். ஆனால் உள்ளே இருக்கிற சகோதரர்களுக்கு அப்படி பண்ணக்கூடாதுன்னு எதனா இருக்குதா? இல்லை. என்ன பண்ணலாம், நம்மளும் உடன் இருக்கக்கூடிய சகோதரர் பிரதர் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம சகோதர சத்தியத்தை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபெலோஷிப்குள்ளே இருக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உபசரிக்கிறோம் பார்த்தீங்களா. உடன் சகோதரர் உபசரிக்கும் போது அன்பின் ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கும் போது அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உடன் சகோதரருடைய பாதத்தை கழுவிட்டுருக்குன்னு அர்த்தம். கழுவும்போது எதோடு தான் கழுவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத்தோடு தான் கழுவணும். ட்ரூத் இருக்கணும். அங்கே ட்ரூத் இல்லாமல் ஜஸ்ட்டு போனோம், சாப்பிட்டோம், வந்தோம், ஜஸ்ட்டு போனோம், தூங்கினோம், வந்தோம், இது இல்லை, இது வேஸ்ட்டு, இது ஒரு யூஸும் இல்லை. போயிட்டு அந்த சகோதரோடு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதர்லி லவ்வில் சத்தியத்தை ஷேர் பண்ணி, சத்தியத்தை டிஸ்கஸ் பண்ணி, ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி இன்னும் நல்லா ஓடலாம், இந்த டிஸ்கஷன்ஸோடு நம்ம கழுவுறோம் பார்த்தீங்களா, இது மிகப்பெரிய ஊழியம். அப்படின்னா பாதத்தை கழுவுறது இந்த ஒரு விதத்தில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சகோதர ஊழியம் பண்ணலாம். வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதத்தை கழுவணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம பெண்ட் டவுன், முட்டி போட்டு பாதத்தை கழுவணும். யாருடைய பாதத்தை? சகோதரனுடைய பாதத்தை. அப்படின்னா இந்த மாதிரி எப்படி செய்யலாம்? இதுலேயும் பாதத்தை கழுவலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டி போட்டு கழுவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீல் டவுன் போட்டு ஒருத்தருடைய பாதத்தை லிட்டரலாக கழுவுறோமோ அந்த மாதிரி சகோதரனுடைய பாதத்தை நம்மளால் கழுவ முடியும் நீல் டவுன் பண்ணி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரனுக்காக பர்டிகுலர் ஒரு சகோதரனுக்காக தேவன் முன்னாடி முட்டி போட்டு என்னைக்காச்சும் நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கிறோமா? சில நேரத்தில் சில சகோதரர் சில கஷ்டத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க.
சில வேதனைகளை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சில அவங்க பட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு நோயை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சில டிசீஸில் இருப்பாங்க, சில ஆஃபீஸில் ப்ராப்ளத்தில் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. ஷேர் பண்ணும்போது பர்டிகுலர் அவங்களுக்காக போயிட்டு முட்டி போட்டு, தேவனே இந்த சகோதரர்களுக்காக இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, இவங்களுக்கு உதவி செய்யுங்க, நம்ம அந்த மாதிரி ஒரு அக்கறையோடு எப்போ போய் நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். அப்படி ப்ரேயர் பண்ணுறோன்னா பர்டிகுலர் அந்த சகோதரனுக்காக அந்த சகோதரனுடைய காலை பிடிச்சி நம்ம கழுவிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இப்படி பண்ணலன்னா கிறிஸ்து சொல்கிறாரு, என்கிட்ட என்ன இல்லை உங்களுக்கு நோ ஷேர் அப்படின்னா. அந்த அளவுக்கு நம்ம போய் முட்டி போட்டு பண்ணுறோம் அப்படின்னா எதை காமிச்சிட்டு இருக்கிறோம்? மனத்தாழ்மையோடு அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இந்த மனத்தாழ்மை இல்லாமல் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் நம்ம இந்த முட்டி போட்டு தேவன்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்படி ப்ரேயர் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு நேம் ஷேக்குக்காக அப்படி போய் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? நம்ம நினச்சினுக்கலாம் நம்ம பிரதருக்காக சிஸ்டருக்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் சில நேரத்தில் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பேர் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் பர்டிகுலராக அவங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்தா அந்த இருதயத்தை யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். என்ன இருதயத்தோடு பண்ணுறோம், என்ன ஒரு மைண்டோடு பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன ஒரு சிந்தையோடு பண்ணிட்டு இருக்கிறோம், யாரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சகோதரர்களை ஏமாற்றலாம், நம்மளை நம்ம ஏமாற்றிக்கலாம். ஆனால் யாரை ஏமாற்ற முடியாது? தேவனை ஏமாற்ற முடியாது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஹம்பிளாக போயிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை உண்மையிலே ஃபீல் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தில் அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தோடு போய் தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோமோ, அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு இன்டென்ஷனை தேவன் நம்ம பார்த்து உண்மையில் அந்த மனத்தாழ்மையாக நம்ம செய்யக்கூடிய அந்த ஜபத்தை நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறாருன்னா, எவ்வளோ அழகாக பாதத்தை கழுவிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யலைன்னா நம்ம கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக நம்ம மாற முடியாது. அப்படின்னா ஏன் பாதத்தை கழுவக்கூடிய மெத்தட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதத்தை கழுவுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய இடத்துல போய் வாக் பண்ணிட்டு வருவாங்க, கரெக்டாக இல்லைங்களா? நடந்துட்டு வரும்போது என்ன படும்? காலில் டஸ்ட்டு படும், நிறைய தூசி படும். அந்த தூசி என்ன பண்ணணும்? கழுவுறது தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாதத்தை கழுவுறது. உண்மையிலே நம்முடைய சகோதரர்கள் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணுறது நிறைய தூசிகள் காலில் படியுது மீன்ஸ் நிறைய நடக்கும்போது, நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய ஃபால்ஸ் ட்ரையல்ஸ் அவங்க மாட்டிக்கிறாங்க. அது ஒட்டிக்குது அவங்கக்கிட்ட. எது? நிறைய சோதனையில் போய் ஒட்டிக்கிறது, சோதனைகளை வந்து ஒட்டிக்குது. அந்த சோதனையில் ட்ராவல் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒட்டிக்குது. இந்த மிஸ்டேக்ஸும் இந்த ட்ரையல்ஸும் அவங்களுக்கு ஒட்டிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதை கழுவுறதுக்கு நம்ம இறங்கி தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறது மூலமாக, தேவன்கிட்ட போய் மன்றாடுறது மூலமாக, அதனால் அந்த சகோதரரை கூப்பிட்டு உபசரித்து அவங்க சத்தியத்தை சொல்லி அந்த உபத்திரவத்தில் வெளியே வரத்துக்கு உதவி செய்யறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலில் ஒட்டிட்டு இருக்கிற தூசி என்ன பண்ணுறோம்? கழுவுறோம், தண்ணி வச்சு, ட்ரூத்தை வச்சு. அப்போது ட்ரூத்தை கொடுத்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது மூலமாக, அவங்களை கூப்பிட்டு சத்தியத்தை சொல்கிறது மூலமாக, அந்த சத்தியத்தை சொல்லி அந்த சத்தியத்தை அவங்க கேட்டு இன்னும் அந்த ட்ரையல்ஸை ஜெயிக்கும்போது, அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை திருத்திக்கும் போது உண்மையிலே அவங்களுடைய பாதத்தை நீங்களும் நானும் கழுவிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்களும் நானும் எத்தனை சகோதரனுடைய பாதத்தை கழுவிருக்கிறோம்? எத்தனை சகோதரனுடைய ட்ரையல்ஸில் நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம்? எத்தனை சகோதரர் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க சுட்டி காமிச்சு அன்பாக அரவணைப்போட சுட்டி காமிச்சு அவங்க சத்தியத்துக்குள்ளே வருவதுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம் நம்ம லைஃப்பில். அப்படி செய்யலை அப்படின்னா, இது வரைக்கும் பிரதர் அந்த மாதிரி நான் எதுவுமே செய்யலை, ஜஸ்ட் லைக் வரேன், இங்கிலீஷாக்கு வரேன், சப்ஜெக்ட் கேட்குறேன், சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுறேன், அப்படி தான் போகிறேன், இப்படி தான் என் லைஃப் இருக்குண்ணா. இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தால் கிறிஸ்து சொல்கிறாரு, பாதத்தை கழுவலைன்னா என்கிட்ட என்ன இல்லை, பங்கு இல்லை. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஊழியத்தை மனத்தாழ்மையை செய்யணும், எந்த அளவுக்கு உடன் சகோதர அக்கறை காட்டணும், எந்த அளவுக்கு மனத்தாழ்மையோட இந்த ஊழியத்தை செய்யணும், எந்த அளவுக்கு சகோதரர்கள் மேலே நமக்கு எவ்வளோ லவ் கேர் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணணும்? காமிக்கணும். இது முதல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விருப்பம். நம்ம செஞ்சுருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு செய்யும்போது சீஷர்கள் பார்த்துட்டு அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தாங்க, உயிரை கொடுத்து கழுவுனாங்க. ஆனால் நீங்களும் நானும் என்ன கொடுத்து கழுவியிருக்கிறேன் இன்னி வரைக்கும்? ஒருவேளை அது குறைவாக இருக்குன்னா இன்னும் அதிகப்படுத்தலாம். இது வரைக்கும் நான் செய்யலை பிரதர் அப்படின்னா இதுக்கப்புறம் செய்யலாம். பிரதர் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினச்சா உண்மையிலே அது மனத்தாழ்மையோட முழு இருதயத்தை நம்ம பண்ண செய்ய ஆரம்பிக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய செகண்ட் விருப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி, ஒற்றுமை.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய லாஸ்ட் ப்ரேயர். அவர் பேசுனது என்ன தேவன்ட்டு என்ன பண்ணார் பார்த்தீங்க, ப்ரேயர். அப்போ நீங்களும் நானும் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அந்த ஒன்னஸ், இந்த பாதத்தை கழுவக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் எப்படி இருக்கணும்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு விரும்புகிறாருன்னா, ஒன்றா இருந்து செய்யணும் தேவனை. இவங்க ஏன் இந்த ஒன்றை எதிர்பார்க்குறார் தேவன் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கிறிஸ்து மூலம் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக சுற்றிட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளும் அது தேவன் எதிர்பார்க்குற அந்த ஒரு யூனிட்டியில் என்ன பண்ணிட்டு இருக்குது, சுற்றிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு சட்டமாகவே தேவன் வச்சிருக்கிறார். ஃபண்டமெண்டல் லா யூனிவர்சலுக்கு, ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்குமே ஃபண்டமெண்டல் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசைந்து அதை ட்ராவல் பண்ணணும். ஒன்றும் தன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்படி ஆஃப்டர் ஆல் ஒரு படைப்பு, அந்த ஸ்டார்ஸு இந்த கேலக்சிஸ்க்கே ஒரு ஒற்றுமையை தேவன் எதிர்பார்க்குறாருன்னா, யூனிட்டியை வச்சிருக்கிறாருன்னா, அவர் கிறிஸ்துனுடைய சரீரங்கமாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இந்த ஒற்றுமை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இது மிகப்பெரிய பவர்ஃபுல். யூனிட்டி இஸ் பவர்ஃபுல். உலகத்திலே சொல்கிறாங்க ஒற்றுமையே பலம், வலிமை அப்படின்றாங்கன்னா அது உலகத்தில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சபையாக ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாத அங்கங்களாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த யூனிட்டி மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன்னா சாதாரண ஒரு போராட்டம் நீங்களும் நானும் போராடுறதில்ல உலகத்தில். அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டி ஹீலிங் கொடுக்குதான், நிறையா குணப்படுத்து தான். இந்த ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா, ஃபெலோஷிப் இருக்குது பார்த்தீங்களா, பிரதர்லி ஃபெலோஷிப்பு. இந்த பிரதர்லி ஃபெலோஷிப் மூலமாக நிறைய ஹீலிங் நடக்குதா, மிராக்கிள்ஸ் நடக்குதா நிறையா நமக்குள்ளார. எப்படி நடக்குது மிராக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 5:14. யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்படின்னா என்ன ஹீலிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு கிட்னிலேயோ ஒரு லிவர்லேயோ ஒரு லங்ஸ்லேயோ நடக்கிற ஹீலிங்கை பற்றி இங்கே பேசலை. ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை கொடுக்குது. ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம், ஆவிக்குரிய ஒரு குணப்படுத்துதல் அப்படி தானே செய்யுது. எப்படி குணப்படுத்துதல் செய்யுது, அழகாக சொல்கிறாரு. ஒருவன் வியாதிப்பட்டால், ஒருவேளை ஒரு சகோதர சகோதரிகள் கஷ்டத்தில் ட்ரையல்ஸை மாட்டிட்டு இருந்தா, நீ யாரை கூப்பிடுங்க, மூப்பர்களை கூப்பிடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்மா, வந்து எண்ணெய் பூசி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் செய்வாங்க. அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சுகவீனம் இருக்கிறாங்கன்னா, சுகவீனம் மீன்ஸ் லிட்டரல் சுகவீனம் இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் நோய்பட்டிருக்கிறாங்கன்னா, உபத்திரவத்தில் மாட்டிருக்கிறாங்கன்னா, சத்தியத்தில் சரியாக ஓடாமல் இருக்கிறாங்கன்னா, கரப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த சகோதரர்களை கூப்பிட்டு அவங்கள போய் சகோதரர்களை பார்த்து ஒற்றுமையாக சேர்ந்து போய் பார்த்து, அந்த சகோதரனுக்கு இருக்கிற அந்த கஷ்டத்தை, அந்த உபத்திரத்தை, அந்த ஒரு கரப்டான மைண்டை பரிசுத்த ஆவியை கொடுத்து, சத்திய வசனத்தை கொடுத்து அவருக்காக ஜெபம் பண்ணுறது மூலமாக அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு மிகப்பெரிய ஹீலிங் நடக்குது. அப்படின்னா அவருடைய ஃபால்ட்லேருந்து வெளியே வராரு, அவர் கரப்ட் மைண்ட்லேருந்து வெளியே வராரு. அப்படி கரப்ட் மைண்ட்லேருந்து வெளியே வரணும்னா சகோதர சொல் ஒற்றுமையாக சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியத்தில் நடக்குதா இல்லைங்களா? இது மிகப்பெரிய ஃபார்முலான்றார் பிரதர். என்ன ஃபார்முலானா, ஒன்றும் இல்லை ஃபார்முலா. ஒன்றா சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்போது கண்டிப்பாக அங்கே மிராக்கிள் நடக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வாட் இஸ் யூனிட்டி அப்படின்னா, வசன வாசிக்கலாம். யோவான் 17:21-22. யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்புவித்த உலக விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா? அப்போ ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறா இல்லைங்களா? அந்த யூனிட்டின்னு சொல்கிறல, எதில் யூனிட்டி வேணும்? கண்டிப்பாக இப்போ ஒன்றா உக்காண்டுருங்க இல்லையா, இந்த ஒன்றா உக்காண்டதை பற்றி பேசுகிறாரா? இப்படி ஒன்றா உக்காறது சரீர பிரகாரமான ஒன்னஸ். ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற யூனிட்டி ஃபிசிக்கலை பற்றி பேசலை. ஆனால் ஃபிசிக்கலாக நம்மளால் ஒன்றா ஆகவே முடியாது.
எந்த ஒன்றாக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பர்சனாலிட்டின்றது வேறுபடும். அதில் ஒன்றா வர வைக்க முடியுமா? அதில் நம்முடைய எல்லாருடைய கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? ஜோஷோனுடைய கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி சிஸ்டனுடைய கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், பிரதருடைய கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், இந்த சிஸ்டனுடைய கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். வேறுபட்டிருக்கும் கெப்பாசிட்டி. நம்முடைய பேக்ரவுண்டு வேறு விதத்தில் இருக்கும். அது ஒன்றாயிட முடியுமா? பேக்ரவுண்டு ஒன்றாக்க முடியாது. நம்முடைய ஜட்ஜ்மெண்ட், அதாவது எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அணுகுமுறைகள், மற்றவங்களை அணுகிற ஒரு விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதனாகன்னு பார்த்தீங்கன்னா மாறும். யாருமே ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் முறையில் என்ன பண்ணாது, ஒன்னஸில் இருக்காது. ஆனால் இப்படி யூனிட்டி, இதில் யூனிட்டி எதிர்பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஆனால் யூனிட்டியில் எது இருக்கக்கூடாதுன்னா, மெயின் எதில் யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேக்ரவுண்டில் நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய பர்சனாலிட்டி யூனிட்டி ஆக முடியாது. ஆனால் ஒன்றுத்தில் யூனிட்டி ஆகலாம். நம்ம எல்லாருமே சிந்தையில் என்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா யூனிட்டி இருக்கலாம். ஆனால் சிந்தையில் யூனிட்டியாக ஆகணும்னா எது இருக்கக்கூடாது தெரியுங்களா? நம்மக்கிட்ட யூனிட்டி இல்லாமல் போகிறதுக்கு காரணம், சகோதர சகோதரர்கிட்ட அந்த ஒற்றுமை இல்லாமல், ஒரே சிந்தை இல்லாமல் போகிறதுக்கான காரணம் இதுதான் ரீசன். என்ன ரீசன்? ஐன்றத ஒருத்தர் எடுத்துட்டாருன்னா, சகோதர சகோதரருக்கு நம்ம எடுத்துட்டோம்னா, நான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது என்ன வராது, யூனிட்டி வராது. அப்படின்னா ஐன்றதை எடுத்து போட்டு யூனிட்டியோடு இருக்கிறது தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறார். அப்படின்னா இந்த ஐ அப்படின்ற விஷயத்த, தன்னுடைய ப்ரெஃபரன்ஸை விட்டு கொடுக்காம அங்கே என்ன வராது, யூனிட்டி வராது. பிரின்சிபிளை விட்டு கொடுக்குறாது, ப்ரெஃபரன்ஸை விட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், யூனிட்டி. அதான் நம்ம பார்த்தோம், பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும், நம்முடைய கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும், நம்முடைய பர்சனாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா யூனிட்டி இருக்கணும். எப்படி, எந்த விஷயத்தில் யூனிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் காட். தேவனுடைய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லாருமே பேக்ரவுண்ட் வேறு இதில் வந்திருக்கலாம், தாளந்து வேறு மாதிரி இருக்கலாம், கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கலாம், எல்லாருமே தேவனை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி வந்துடும். அதுக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்குது. அந்த சீக்ரெட் ஃபார்முலா தான் நான் பார்த்தீங்கன்னா இதுதான். எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி சொன்னார், நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தேவனே அப்படின்னு கேட்டாரா இல்லைங்களா? எங்கே இருந்தார் நம்முடைய ஆண்டவர் ப்ரேயர் பண்ணும்போது? பிதாவாகிய தேவன் மேலே இருக்கிறாரு, இவர் கீழே இருக்கிறாரு, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாருன்னா எப்படி ஒன்றா இருந்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகமிங் காட்ஸ் கேரக்டர், தேவனுடைய குணலட்சணத்தில் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னஸ் இருந்தார். எப்படி சொல்கிறாருன்னா, ஜீசஸ் அடாப்டட் த ஃபாதர்ஸ் வியூ அண்ட் பிகேம் ஒன் வித் ஹிம். அப்போ தேவனுடைய அந்த பார்வையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு எடுத்ததுனால அவரும் இவரும் ஒன்றாயிட்டாங்களாமா. அடுத்தது, ஜீசஸ் அடாப்டட் த ஃபாதர்ஸ் பிளான் அண்ட் பர்பஸ் அண்ட் பிகேம் ஒன் வித் ஹிம். அப்படின்னா தேவனுடைய அந்த ஒரு திட்டத்திலையும் அவருடைய நோக்கத்திலையும் கிறிஸ்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டதுனால இவரும் அவரும் எப்படி இருந்துட்டாங்க, ஒன்றா இருந்துட்டாங்க. ஜீசஸ் அடாப்ட் த ஃபாதர்ஸ் திங்கிங் அண்ட் தஸ் பிகம் ஒன் வித் ஹிம். நம்முடைய ஆண்டவராக பிதாவாகிய தேவனுடைய சிந்தையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு எடுத்ததுனால, அவருடைய சிந்தை ஒரு அப்படியே அவர் வாழ்ந்ததுனால அவரும் இவர் எப்படி இருக்கிறாங்க, ஒன்னஸில் இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு பிதாவினுடைய கேரக்டர் எடுத்து வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால அவரும் இவர் எப்படி இருந்திருக்கிறாங்க, ஒன்னஸ் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா ஒன்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தம் செய்கிற விஷயத்தில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னஸாக இருக்கணும். அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுல நம்ம எல்லாரும் ஒன்னஸில் இருக்கணும். தேவனுடைய சிந்தையை நிறைவேற்றுறதுல நம்ம எல்லாரும் ஒன்னஸில் இருக்கணும். தேவனுடைய கேரக்டரை காமிக்கிறதுல நம்ம எல்லாரும் ஒன்னஸ் இருக்கணும். இந்த ஒன்னஸை நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை, இந்த ஒன்னஸை யாராச்சும் இந்த விஷயத்தில் நல்லா கவனிங்க, இந்த விஷயத்தில் தேவனுடைய வியூவில், தேவனுடைய பிளானில், தேவனுடைய திங்கிங்கில், தேவனுடைய கேரக்டரில் ஒன்றா சாகணும்னு அந்த ஒரு சிந்தையை நம்ம எல்லாரும் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிற டைமில் யாராச்சும் எந்த சகோதரனாச்சு டிவிஷன் செப்பரேஷன் ஏற்படுத்துகிறாருன்னா, டிவிஷன் செப்பரேஷன் சகோதரன் மத்தியில் ஏற்படுத்துகிறாருன்னா, அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண ஜபத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா எதை உருவாக்கத்துக்கு நீங்கள் நானும் முயற்சி பண்ணணும். அந்த ஒன்னஸ்க்கு கிறிஸ்துவனுடைய சிந்தையில், தேவனுடைய சிந்தையில், தேவனுடைய பிளானை செய்யறதுக்கு, தேவனுடைய சிந்தைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வாழ, தேவனுடைய குணலட்சணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறதுக்கு எந்த சகோதரியோ செப்பரேஷன் பண்ணலாம் அவங்களுடைய சுயநலத்துக்காக அப்படின்னு பண்ணால் அவங்க கிறிஸ்துவோடைய ஜபத்துக்கு அகெயின்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது சாதாரண விஷயம் இல்லை.
ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு லாஸ்ட் வில். அப்போ நீங்களும் நானும் ஒன்றா இருக்க மாதிரி, இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருக்கிறதுக்கு யாராச்சும் தடையாக இருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பில் நல்லா தெரியும், அவருடைய அரெஸ்ட் பண்ண உடனே சீஷர்களெல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு. சீஷர்களாக அவர் விட்டு ஓடி போயிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சால் கூட அவங்களுக்குள்ள யூனிட்டி இருக்காதுன்னு தெரியும் ஆரம்பத்தில். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த டிஸ்யூனிட்டியை, எல்லாத்தையும் பிரிஞ்சு ஓடுவாங்க இல்லையா எல்லாருமே, அப்படி பிரிஞ்சு ஓடினா கூட நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு என்ன எதிர்பார்த்தாருன்னா, இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி பிரிஞ்சு ஓடுறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன எதிர்பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூனிட்டியாக தான் இருந்தாகணுன்றதை எதிர்பார்க்குறாரு. அது இல்லாமல் கிறிஸ்துவோட போய் உட்கார முடியாது. நம்முடைய ஆண்டவர் தெளிவாக இருக்கிறாரு. இதே மாதிரி நம்ம ஒரு சினாரியை நம்ம பார்த்துருக்குறோம். பிரிஞ்சிருக்கிற அந்த மணலில் இருக்குன்னா அவங்க என்ன ஆவி இருக்கிறாங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியரில் கண்ட மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பிரிட் இது? மனுஷனுடைய மார்க்கம் நடக்கிறீங்களே, ஒரு ஃப்ளஷ்லியான தாட் இது, ஃப்ளஷ்லியான ஸ்பிரிட் இது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பவுலுக்கும் பேதுருக்கும் டஃப் ஆச்சா இல்லைங்களா? டஃப் ஆச்சு. என்னதான் டஃப் ஆனா கூட அங்கே டைவர்ஷனோ செப்பரேஷனும் இருக்காது. கரெக்டாக இல்லைங்களா? அங்கே ரெண்டு பேருக்குமே டஃப் ஆனா கூட அந்த டைவர்ஷனும் செப்பரேஷனே இல்லை. என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை பற்றி ஒரு கண்டம் பண்ணாரோ அதே பேதுரை பற்றி பவுலை பற்றி பேதுரு சொல்கிறாரு, என்னுடைய அன்பான சகோதரன், பிலவ்டு பிரதரன். இது யூனிட்டியை ஏற்படுத்துச்சு, செப்பரேஷனை ஏற்படுத்தலை. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருத்தருமே யூனிட்டியாக பாதத்தை கழுவுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும். யூனிட்டி பிரேக் பண்ணிவிட்டு நம்ம பாதத்தை கழுவுற மனநிலை இருந்துச்சுன்னா அது கிறிஸ்துனுடைய மனநிலையே இல்லை, அது கிறிஸ்துனுடைய ஜபத்துக்கு அகெயின்ஸ்டான விஷயம். ஸோ இது ரெண்டாவது வில். அப்படின்னா ஒருவேளை நம்ம வேறு ஐக்கியம் நினச்சினுக்கிறோம், அந்த ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரனுடைய பாதத்தை கழுவக்கூடாதுன்னு எதனா இருக்கா? அவங்க நம்முடைய சகோதரர்கள் இல்லையா? அப்படின்னா எந்த ஐக்கியமாக இருந்தாலும் சரி, அவங்க எங்கே இருக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஊழியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா எப்போவுமே சேர்த்துக்க ரெடியாக இருக்கணும், அது செஞ்சுட்டே இருக்கணும் கிடைக்கும் போதெல்லாம். இதுதான் கிறிஸ்துனுடைய மனநிலை. அடுத்தது மூணாவது விஷயம் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நம்முடைய ஆண்டவர் சொன்ன மூன்றாவது விஷயம், அவருடைய கடைசி விருப்பம். அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி பூசிங்க, இது என்னுடைய சரீரமாக இருக்குது. இந்த திராட்சரசத்தை கொடுத்துட்டு இதை பானம் பண்ணுங்க, என்னுடைய ரத்தமாய் இருக்குது, இதை என் நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பமும் திராட்சரசமும் நமக்குள்ளே போய் ஏதாச்சும் கிரியை செய்யுதா? உள்ளுக்குள்ளே போய் நம்ம சாப்பிட்ற அந்த ஏப்ரல் 21 நம்ம சாப்பிட்றோம் அப்பமும் திராட்சரசம், அது உள்ளே போயிட்டு ஏதாச்சும் நமக்குள்ளே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா? உள்ளே போயிட்டு ஏதோ நமக்குள்ளே அப்படி டக்குன்னு ஒரு பவர் கிடச்சி நம்ம போயிட்டு அப்படியே பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமா? நம்ம அது அந்தளவுக்கு ஒரு பூஸ்ட் கொடுதா? கெலோரிஸ் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுதா நமக்குள்ளே ஃபிசிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம ஃபிசிக்கல் லைஃப் ஸ்டைல் அது மாற்றுதா டக்குன்னு ஒரே ஓவர் நைட்டில்? அப்படின்னா இல்லை. அப்படின்னா நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிற நம்ம லிவிங் சாக்ரிஃபைஸாக எப்படி வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் லைஃப் ஸ்டைல் இது சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. எது லிட்ரலாக சாப்பிட்ற அந்த 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 ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, அது ஹியூமன் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக நம்மளை சேஞ்ச் பண்ண போகுது. அப்படின்னா அந்த அப்பம் திராட்சை ஸ்பிரிச்சுவலாக ஏதாச்சும் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. லிட்ரலாக சாப்பிட்றதுனால ஆகாது. ஆனால் அதை சாப்பிட்றத என்ன சிந்தையோடு சாப்பிட்றோமோ அந்த சிந்தை தான் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது. கரெக்டாக இல்லைங்களா? அந்த அப்பத்தை அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் பிட்டு சாப்பிட்றதுனால ஏதாச்சும் பண்ணுமானா இல்லை. அந்த திராட்சை அப்படி குடிக்கிறதுனா உள்ளே போயிட்டு எதாவது போய் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகி போயிடும். ஆனால் அதை சாப்பிடும்போது கை வைக்கும்போது என்ன சிந்தையில் கை வைக்கிறோம், என்ன மனநிலையில் கை வைக்கணும், அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்ற போகுது. எந்த லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை என்ன பண்ண போகுது மாற்ற போகுது. அப்படின்னா ஏன் நம்முடைய ஆண்டவராக இதை செய்யுங்கன்னு சொன்னார், இதை நினச்சி பாருங்கன்னு சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைச்சிருக்கிறார் ஒன்று. எப்படி வடியருக்கு விதைக்கிற விதை மாதிரி அங்கே விதைச்சார் இல்லையா? விதைக்கும் போது எங்கே போய் விழுந்துச்சு?
இருதயத்தில் போய் விழுந்துச்சா இல்லையா? அங்கே இருக்கிற ஜனங்களோட இருதயத்தில். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நினைவாக செய்யுங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயத்த நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறாராம். அப்படி விதைக்கூடிய அந்த விதை என்ன ஆகணும்? இப்போது நம்முடைய இருதயத்தில் விழுந்தது கிறிஸ்துவை பற்றி அந்த நினைவுகள் விதையாக விழுது பார்த்திங்கன்னா, அது என்ன ஆகணும்? இப்போது கோதுமை செடியாக வளரணும். கோதுமை செடியை அது கோதுமை மணியாக வளரணும். கோதுமை மணியாக வந்துச்சுன்னா அந்த ப்ரெட்டு, அந்த ஒரு கோதுமை மணியை அரைச்சி, அந்த கோதுமை மணியை அரைச்சி அதை என்ன பண்ண போகிறோம்? அப்பமா சுட்டு யாருக்கு கொடுக்க போகிறாரு? யார் கொடுக்க போகிறாருன்னு கேட்குறேன். உலக ஜனங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அப்படி என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் என்ன பண்ண கொடுக்க போகிறார் அப்படின்னா, இந்த கோதுமை செடி வளரணும் அப்படின்னா கிறிஸ்து சொல்லிட்டு போனார், இதை சாப்பிடுங்க அப்படின்னு. அதை சாப்பிடக்கூடிய நம்ம அந்த கோதுமை மணியன்ற அந்த இருதயத்துக்குள்ளே விழுது எந்த சிந்தைன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை நினச்சி பார்க்கும்போது அது நம்முடைய இருதயத்தில் சிந்தையாக விழும்போது அந்த சிந்தை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழணுன்ற சிந்தை உருவாக ஆரம்பிக்குது. அந்த உருவாகக்கூடிய அந்த சிந்தை அநேக கண்ணீர் மத்தியில், டியர்ஸ் மத்தியில் அந்த செடி அப்படியே க்ரோ ஆகுது. அநேக அவமானங்கள் மத்தியில் க்ரோ ஆகுது. அந்த செடி க்ரோ ஆகிட்டு வளர்ந்துட்டு கடைசியில் பலன் கொடுக்குமா இல்லையா? கோதுமணி நீங்களும் நான் பலன் கொடுப்போம் இல்லையா? அந்த கோதுமணி எடுத்து அரைச்சி அப்பமாவை சுட்டு யார் கொடுக்க போகிறாரு? உலக ஜனங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறார். யாருடைய வாழ்க்கையை? இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு வாழ்க்கையை நம்ம சாப்பிட்றோம். நம்முடைய வாழ்க்கையை யார் சாப்பிட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறாங்க? மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ். அந்த ஒரு புளிப்புல அப்பத்தை ஒரு சடங்கு மாதிரி செய்யறதுக்காக நம்முடைய ஆண்டவர் கொடுக்கல. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? செய்யணும். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை ரசத்தை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தது ஜஸ்ட் ஒரு திராட்சை ரசத்தை க்ரஷ் பண்ணி அதை ஜூஸ் ஆக்கி அந்த ஜூஸை குடிங்கன்னு சொல்லலை. இந்த திராட்சை ரசத்தை குடிக்கும்போது அதை அந்த குடிக்கக்கூடிய நம்ம கிறிஸ்துங்கிற திராட்சை செடியில் கொடிகளாக இருக்கிறோம். இந்த ஒரு கிறிஸ்துனுடைய பாடுகளை அனுபவிக்கிறது மூலமாக, அந்த பாவனியமான பலியாக வாழ்க்கை வாழறது மூலமாக கிறிஸ்துங்கிற செடியிலேருந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த கனியை எடுத்து, அந்த திராட்சை பழன்ற கனியை எடுத்து அதை அரைச்சி புழிஞ்சி யார் கொடுக்க போகிறார்? அந்த ஒரு இதை உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். யாருடைய வாழ்க்கையை? நம்முடைய வாழ்க்கையை. அப்படின்னா இந்த ஒரு வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்குற மாதிரி, கிறிஸ்து எதிர்பார்க்குற மாதிரி தங்களை க்ரஷ் பண்ணாமல், அதுலேருந்து என்ன வராது? அவர் க்ரஷ் பண்ணி ஜூஸை கொடுத்தாரு. அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதில் பங்கடைகிறதுக்கு, பாவனியமான பலி நம்ம பங்கடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும்போது கிறிஸ்துனுடைய செடியில் கொடிகளாக இருந்து கனி கொடுக்குறோம். அந்த கனியை பறித்து கிறிஸ்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அப்படின்னா இந்த ஒரு நினைவு கூறுதல் வருஷம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த வருஷம் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம பானம் பண்ணுறோன்னா வித்தவுட் ட்ரையல்ஸ், பாடுகள் இல்லாமல் வருஷம் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தால் இதில் கை வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக நம்ம எதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்? ட்ரையல்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணணும். ட்ரையல்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணலன்னா இதில் கை வைக்கிறதே வேஸ்ட். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் சிலுவையில் அறைஞ்சது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் சிலுவையில் அறைஞ்சதுன்னு கேட்குறேன். தேவன் இல்லை, யூதர்கள் இல்லை. யார் அவர் சிலுவையில் அறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரே அறைஞ்சார். ஏன்னா தெளிவாக சொல்லிட்டார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். அப்படின்னா அந்த ஜீவனை யார் தான் கொடுக்குறாராமா? நானே கொடுக்குறேன். சிலுவையில் நானே ஒப்பு கொடுக்குறேன். ஏசு பிடிக்க வந்தாங்களே, பிடிக்க முடிஞ்சிச்சா? கெத்செமனேல பின்னாடி போய் விழுந்தாங்க. கிறிஸ்து நான் தான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். அவருடைய விருப்பம் இல்லாமல் தேவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவரை கரெக்டாக இல்லைங்களா நான் சொல்கிறது? கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்காம தேவனே அவர் சிலுவையில் அறைய முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன இருக்குது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன கொடுத்துருக்கார்? தேவன் லிபர்ட்டி கொடுத்துருக்கார். கிறிஸ்துவோட சுயாதீனத்தை தேவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாமல், பர்மிஷன் கொடுக்காம தேவனே அவர் என்ன பண்ண முடியாது? பார்த்தா எடுக்க முடியாது அவர் ஜீவனை.
அப்படின்னு யார் தான் கொடுக்கணும்? இதை அவர் தான் கொடுக்கணும். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறிஞ்சது யார் யாரோ நம்ம நினைக்கிறோம், அவரே அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்படின்னு நான் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல்ஸ்க்கு தன்னை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்துருக்கிறார் அவரே. அப்படின்னு நீங்களும் நானும் ட்ரையல்ஸில் தேவன் தள்ளி விடுறாரா? நம்ம போய் வாலின்றே இறங்கணுமா? பிரச்சனை வருது, ப்ராப்ளம் வருது, ட்ரையல்ஸ் வருது, அந்த ட்ரையல்ஸ் உள்ளே இறங்காத யார் கையில் இருக்குது? சூழ்நிலை எதுக்கு கொடுக்குறார் தேவன் பார்த்தீங்கன்னா, சோதனையான சூழ்நிலை வரும். ஆனால் அந்த சூழ்நிலையில் ட்ராவல் பண்ணணுமோ பண்ணக்கூடாதுன்றதை யார் டிசைட் பண்ணணும்? நம்ம தான் டிசைட் பண்ணணும். சூழ்நிலை வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா சபையாக முடியாது. ட்ரையல்ஸே வரக்கூடாது பிரதர்னா சர்ச் ஆக முடியாது. அப்படின்னா உபத்திரவம் மத்தியில் தான் கிறிஸ்து பூரணப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்களும் நான் உபத்திரமே எனக்கு வேணாம் பிரதர் அப்படின்னா, எப்படி பாபிலோனில் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி நாமினல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம எல்லாருமே நாமினல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸாக வாழ வரல. நம்ம எடுக்கிற பாத்திரம் ஃபயர் நிறைஞ்ச பாத்திரம். அது ட்ரையல்ஸ், ஃபுல்லாக ட்ரையல்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையுமே நமக்கு என்ன வந்துட்டு தான் இருக்கும்? ட்ரையல்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அப்படி ட்ரையல்ஸ் வரும்போது என்ன மனநிலை இருக்குது, எப்படி அந்த சோதனை ஜெயிக்கிறோம், இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அந்த ட்ரையல்ஸில் எப்படி நம்மளை ஒப்பு கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். பயந்து பார்த்துட்டு ஒதுங்கிட்டே இருக்கிறோமா, லேட் பண்ணிட்டே இருக்குமா ட்ரையல்ஸ்குள்ளே போகாமல் அப்படின்னா, யார் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ கிறிஸ்து மாதிரி அதை ஜெயிச்சுட்டு வெளியே வருவாங்க. யார் தங்களை விலகிக்கிறாங்களோ அவங்க திரளக்கூட்டம் போய் மாட்டுவாங்க மகா உபத்திரத்தில். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ட்ரையல்ஸ் வரும்போது பின்னாடி ஒதுங்கி போயிட்டே இருந்தோம்னா டைம் இஸ் ஷார்ட், காலம் ரொம்ப குறுகியதாக இருக்குது. நம்ம லேட் பண்ணோம்னா எந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடும்? அந்த எட்டர்னிட்டி, அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடும். கிறிஸ்து செலுத்துகிற பலியில் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு நியாயப்பிரமாணத்தில் செலுத்தக்கூடிய பலியை அவர் பண்ணாம விட்டுருந்தாருன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி முறையை மாற்றி பண்ணியிருந்தாருன்னா, அப்படின்னா எந்த அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் நம்முடைய ஆண்டவர் லைஃப்பில். அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்களும் நான் நமக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் ட்ரையல்ஸை சரியாக புரிஞ்சுட்டு வாழ்க்கையை வாழலைன்னா, அதை ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியாது? பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா போய் திரும்பி பார்க்கணும்னு வச்சுங்க. சபை வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம், மகாபத்தில் மாட்டிக்கிட்டு திரும்பி பார்க்குறோம் லைஃப்பை. எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சர்ச்சு கிளாஸ் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நினச்சி பார்த்தோட கதறி அழுதுனா கூட, ட்ரையல்ஸ்குள்ள நான் புகுந்து வரேன் தேவனே, நெருப்பில் போய் படுத்துட்டு வரேன் தேவனேன்னு சொன்னால் கூட தேவன் சொல்வார், டோர் க்ளோஸ், இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை, உள்ளே வர முடியாது. எவ்வளோ பெயினாக இருக்கும் திரளக்கூட்டம் போயிட்டா. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, ஸ்டில் நவ் அந்த சான்ஸ் டோர் ஓப்பனில் இருக்கு. ஸ்டில் நவ் ஓப்பனில் இருக்கு. ஸ்டில் நவ் நீங்களும் நானும் பாத்திரத்தில் கை வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் நவ் பரிசுத்தவான்களுடைய பாதத்தை கழுவுது வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் நவ் யூனிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் கிறிஸ்துடைய பாடுகளில் உபத்திரவத்தை அனுபவித்து குணலட்சணம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கிறதும் யார் கையில் இருக்கு? இந்த 3 தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு லாஸ்ட் வில். இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் சொன்னோம், ஒரு அப்பா பையனை பார்த்து நீ டாக்டர் ஆகணும் இதுதான் என்னுடைய விருப்பம்னு சொல்லி செத்துட்டாருன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவன் உயிரே போனான், கல்யாணம் கூட எனக்கு வேணாம், எனக்கு மற்ற எந்த லைஃப் வேணாம், எங்கள் அப்பாவுடைய ஆசை நான் நிறைவேற்றே ஆகணும் அப்படின்னு அவன் தன்னோட லைஃபே ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக உட்காந்துருவான். பார்த்தீங்களா? அதை முடிச்சுட்டு டாக்டர் சீட்டில் போய் உட்காரும்போது எப்படி ஃபீல் இருக்கும் அவனுக்கு? இதே தான் நம்முடைய ஆண்டவராகிய சொல்லிட்டு போயிட்டாரு, என்னுடைய லாஸ்ட் வில் ஃபீட் வாஷ் பண்ணுங்க வித் ட்ரூத், லவ், ஹியூமிலிட்டி, யூனிட்டியாக பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த யூனிட்டி மூலமாக பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரையல்ஸ் வரும்போது என்னை நினச்சி பார்த்து பண்ணுங்கள், என்னை நினச்சி என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் போராட்டத்தை ஓட்ட முடியுங்க சொல்லிவிட்டு போயிட்டாரு. செஞ்சு முடிச்சிட்டோம்னா சிங்காசனம் போய் உட்காரும்போது 140,000 பேருமே யாரோட வில்ல முடிச்சுட்டு வந்துக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு லாஸ்ட் மேல் வீட்டாரில் சொல்லிட்டு போன அந்த விருப்பத்தை நிறைவேற்றிட்டு வந்து உட்காந்தவங்க.
எப்படி இருக்கும் அந்த ஒரு இடத்துல போய் உட்காரும்போது? யார் கூட உட்கார போகிறோன்னா, யார் சொல்லிட்டு போனாரோ அவர் கூட உட்கார போகிறோம். அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் லாஸ்ட் விருப்பத்தை நம்மளை எத்தனை பேர் இதுக்கப்புறம் உற்சாகத்தோட எக்ஸ்ட்ரீமாக சகோதரர்களுக்காக செய்ய போகிறோன்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதை நிறைவேற்றாமல் நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய அங்கமான பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மாற முடியாது. ஸோ இதை பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமீன்.